அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை உங்க இருதயத்துல சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, எங்க ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, ஆண்டவரே ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்க, இன்னும் நிறைவேறலையே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு வாக்கு தத்தத்தையே நீங்க மறந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த வாக்கு தத்தத்தை நான் உண்மை உள்ளவராய் இருந்து உனக்காக நான் நிறைவேற்றுவேன். என்னாகமும் 23:19 அவர் சொல்லுகிறார், நான் பொய் சொல்வதற்கு ஒரு மனிதன் அல்லவே என்று. ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஆபிரகாம் பாருங்க, இந்த வாக்குத்தத்தத்துக்காக காத்து கொண்டிருந்தார். அந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறல, அதை நிறைவேறுவதற்கு வாய்ப்பில்லை. தானும் வயதானவனாகி தன் மனைவி ஒரு வயதானவளாய் மாறிவிட்டாள் என்பதை அறிந்து ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை பார்த்து அவன் நகைத்தான் என்று நாம் பார்க்கிறோம், சிரித்தான். இன்றைக்கு உங்க இருதயத்துல நீங்க சிரித்து கொண்டு இருக்கலாம், அல்லது போங்க இந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் கேட்டு நான் சலிச்சு எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது, கொடுத்தான் வாக்கு தத்தம் இருக்கட்டும், அதெல்லாம் இப்ப இதெல்லாம் நம்புற அளவுக்கு எனக்கு என்ன இல்ல, விசுவாசம் இல்ல, அதெல்லாம் நிறைவேற ஒரு அறிகுறியும் இல்ல அப்படின்னு ஒருவேளை வாக்கு தத்தம் உங்களுக்கு நேரா வரும்போது நீங்களுடைய இருதயத்துல என்ன பண்ணி கொண்டு இருக்கலாம், முகக்குப்புற விழுந்து ஆண்டவரே எங்க ஆண்டவரே இதெல்லாம் அப்படின்னு நீங்க சிரித்து கொண்டு இருக்கலாம், அல்லது உங்களுடைய இருதயத்தை சலித்து கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை உன்னுடைய வாழ்க்கையில நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. உன்னுடைய மனைவியாகிய சாராளை நான் ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை நான் கொடுப்பேன், அவள் தேசங்களுக்கு தாயாய் மாறுவாள், பெரிய தேசங்களுடைய ராஜாக்கள் அவளிடத்திலிருந்து உண்டாக போகிறார்கள். இது எல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த பொழுது முதல் ரியாக்ஷன் என்னன்னா, ஆபிரகாம் முகக்குப்புற விழுந்து நகைத்தான் என்று நாம் பார்க்கிறோம்.